இந்த அமர்வினுடைய தலைமை ஏற்று நடத்த டாக்டர் ஆல் பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து முனைவர் வி மதுரிமா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய திருவாரூரினுடைய மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முனைவர் நிரோஜ் மோகன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், பெங்களூர். முனைவர் சத்யநாராயணா, முன்னாள் விஞ்ஞானி, NIOT, அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். சாரி, மூத்த விஞ்ஞானி, ஐம் சாரி, மூவை பார்த்து முட்டாளாக்கிட்ட, சாரி. ஓகே, மூத்த விஞ்ஞானி, NIOT. அண்ட் நண்பர் சஞ்சய் கோஷ், பப்ளிகேஷன் டிவிஷன். இந்த அமர்வில் முதல்ல முனைவர் வி மதுரிமா, பேராசிரியர், மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர், அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். முதல்கண் நான் அவங்க எல்லாருடைய மன்னிப்பும் கேட்கணும். இங்கே இவ்வளவு நேரம் பேசின எல்லாருக்கும் தமிழில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நான் படித்தது இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தாய்மொழி தமிழ் இல்லை. ஸோ பிழை ஏதாவது இருந்தால் மன்னிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் பேசுகிறேன். ரைட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சியே திருவாரூருங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன இடம், சின்ன கிராமத்தில், திருவாரூர்லேருந்தே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். எங்கள் யூனிவர்சிட்டி எப்படின்னா, பழைய கண்ணதாசன் பாட்டு மாதிரி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகன்று பேர் வச்சுருக்கோம். ஏன்னா குக்கிராமத்து நடுவில் ஒரு யூனிவர்சிட்டி. நாங்கள் வெளியில் எங்கள் கேம்பஸ் வெட்டாருக்கு 2 பக்கமே இருக்குது. ஒரு பக்கம் அகாடமிக் கேம்பஸ், ஒரு பக்கம் நாங்கள் வசிக்கிற ஒரு கேம்பஸ். இங்கேருந்து அங்கே போனோன்னா 2 கிராமம் இல்லை 3 கிராமம் சுற்றி போனோம். அந்த 2 கிராமத்துக்குள்ளே 6 இடுகாடு இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வீட்டில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த வெட்டாரில் தான் குளிப்பாங்க பெண்கள். இதுதான் நான் டெய்லி பார்க்குற ஒரு யதார்த்தம். அங்கே காரை வச்சு பைக்கை வச்சு நான் சுற்றின்னு இருப்பேன். ரைட். ஸோ போய் சேர்ந்ததுலேருந்து, அங்கே போய் நான் ஜாயின் பண்ண நாள்லேருந்து நான் என்ன சுற்றி பார்க்குற யதார்த்தங்கிறது, இட் வாஸ் கிளாஷிங் வித் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்ஸிங். நான் யூனிவர்சிட்டிக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைக்கும் நான் பார்க்குற சமுதாயத்துக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் வந்துட்டு இருந்தது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வி டிட், நான் பண்ணது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, மேம் இங்கே போர் அடிக்கிறது. ஏன்னா குக்கிராமத்து நடுவில் நீங்கள் யூனிவர்சிட்டி வச்ச பசங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொன்னேன், சுற்றி போய் பாருங்கள், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். 4 வாட்டி சுற்றினாங்க, தெரியலன்னாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அவங்க சில்ட்ரன் ஆர் நாட் கோயிங் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஆனா அவனை சொல்லித்தரக்கூடாது? திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்டட். CUTN ஒரு 2014 ஆரம்பிச்சது. இன்றைக்கி அந்த ஒரு வாலண்டரி ஆக்டிவிசமில் இன்வால்வ் ஆன எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஒர்க்கிங் வித் இன்டர்நேஷ்னல் NGOs. தே சே தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் தி ஹெல்ப் ரியலி, பிகாஸ் சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்க்குறதுங்கிறது. அதே போல் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆரம்பித்தப்போ ஆல்மோஸ்ட் 80%, 80 to 83% கேர்ள்ஸ் இருந்தாங்க. பட் ஃபீமேல் ஃபேக்கல்ட்டி பெர்மனெண்ட் நான் ஒருத்தி தான். அண்ட் வெரி ஃபியூ கேர்ள்ஸ். ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா திங்ஸ் லைக் டாய்லெட்ஸ், எனிபடி பெண்ணில் வேலை பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையே டாய்லெட் கிட்ட தான் ஆரம்பிக்கும். எவ்ரிவேர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பாத்ரூம்ஸ். அண்ட் நாட் பீங் ஏபிள் டு டூ தேட், ரொம்ப கஷ்டப்பட்டு கேர்ள்ஸ்க்காக பேசி போராடி எல்லாத்தையும் செட் பண்ணி அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் கட்டி விட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வர கேர்ள்ஸ் எல்லாம் ரூரல் ஏரியாவிலேருந்து கையை வச்சு அந்த ராங் யூசேஜால் மலை தள்ள வேண்டியது அக்கம்பக்க கிராமத்துலேருந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்ட ஒர்க்கர்ஸ், விமென் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் IITயில் படித்த எனக்கு திஸ் வாஸ் அ ரூட் ஷாக். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதே அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனாலேயே இத்தனை வருஷமாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு சில சின்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஜஸ்ட் ஃபார் விமன் பட் ஃபார் ஆல்சோ ஃபார் சில்ட்ரன். ஸோ எஜுகேஷன் அண்ட் விமன், இந்த ரெண்டுமே இன்னி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். வர ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ஒரு 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 வருத்தம் இருக்குது.
ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. வந்தால் வந்து எங்களுக்கு இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் ஸ்கூல் முடிச்ச கையோடு வருவாங்க, எதுவுமே தெரியாமல் வராங்க. பிஹெச்டிக்கு வந்தாலும் எதுவுமே தெரியாமல் வராங்க. என்ன பண்ணுறது? ஏன்னு யோசிச்சு பார்த்தா பிரச்சனை நம்மக்கிட்ட தான். சமுதாயமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மார்க்கு தான் வேணும், அதுக்கு மனப்பாடம் பண்ணணும், கற்றுக்கணுங்கிறது எங்கேயுமே இல்லை. அந்த நான் காலையில் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்டோன்னா அது மெல்றதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு டைம் டேபிள் போட்டோன்னா மண்டே மார்னிங் 9 o'clock டு ஃப்ரைடே ஈவினிங் 5:30 டைம் டேபிள் ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயுமே ஃப்ரீ ஸ்லாட் இருக்கக்கூடாது. அப்புறம் கற்றுன்றது வந்து எங்கே யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். அண்ட் வென் தட் டசன்ட் ஹேப்பன், ரேஷ்னாலிட்டி எப்படி வளரும்? இது ரைட்டாக தப்பான்னு யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கல. ஒரு டேட்டாக்கு மேலே இன்னொரு டேட்டாக்கு மேலே இன்னொரு டேட்டா இன்ஃபர்மேஷனை வந்து அடிக்கின்றே போகிறோமே தவிர இது ரைட்டாக தப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கல. இது வந்து செட் பண்ணுறது ஒருத்தரால் முடியாது. அண்ட் திஸ் இஸ் அ சிஸ்டமிக் ப்ராப்ளம். சிஸ்டமிக்காக ஸ்கூல் லெவல்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிற ப்ராப்ளம். இது எப்படி சால்வ் பண்ண முடியும் தெரியாது. அங்கே தான் வந்து எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் போய் பேசுறது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காட்டுறது, இது வந்து ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறது. இந்த ப்ராசஸில் வேர் டஸ் தி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆர் இன்ஸ்டிடியூட்ஸ் கம்? சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. தனி மனிதனாக வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் வந்து இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் ஃப்ரம் தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் சில்ட்ரன் சொன்ன உடனே எங்கள் யூனிவர்சிட்டியே வந்து பைசா கொடுத்துச்சு. ஈவினிங் வந்து கிளாஸ் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணி அதே கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கடந்த 3 வருஷமாக எங்களுக்கு வந்து நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ்லேருந்து ஃபண்டிங் கிடச்சிருக்கு டு ரன் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ். அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் 2 வகை. ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு, இன்னொன்று வந்து பெண்களுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்பெல்லிங் சயின்டிஃபிக் மித்ஸ், விஞ்ஞானம் என்ன, அது என்ன, எதை குறிக்கிறது, சியூடோ சயின்ஸ், மெட்டா சயின்ஸ்னா என்ன, இது சும்மா ஒரு 6th class 7th class அளவில் வந்து நாங்கள் போவோம். பட் யதார்த்தம் என்ன என்னன்னா, நான் போகிறது எல்லாமே குக்கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ். நிறைய இடத்துல வந்து எனக்கு டீ வேணும்னா 10 கிலோமீட்டர், ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் டீ கடையே கிடைக்கும், சாப்பாடு இருக்காது. ஆனால் அங்கே படிக்கிற பசங்களுடைய ஆர்வத்தை பார்த்தா, ஓ மை குட்னஸ், ப்ரிவிலேஜ், இன்டர்செக்ஷனாலிட்டி நிறைய. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு யூனோ பேனல் டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரிவிலேஜ் என்னங்கிறது வந்து அந்த குழந்தைங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஹவ் ப்ரிவிலேஜ்டு யார்? ஏன்னா உட்காரதுக்கு இடம் இருக்காது. அங்கேயும் ஜெண்டர் இஷ்யூஸ் வருது. கேர்ள்ஸ் கீழே உட்காரணும், பாய்ஸ் வந்து பெஞ்சஸ் மேலே உட்காரணும். அங்கே போய் ஒரு சண்டை பிரின்ஸிபல் கூட. இல்லை, ஏன் பண்ணுறீங்க? 50% கேர்ள்ஸ் மேலே, 50% கேர்ள்ஸ் கீழே. இது கேட்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த கேர்ள்ஸ் ஃபேஸில் நீங்கள் பார்க்குற ஒரு பொழிவு, அது வேற கதை சொல்கிறது. அங்கே இருக்கிற லேடி டீச்சர்ஸ் சைலண்ட்டாக வந்து தேங்க்யூ மேடம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குன்னு அங்கே உணர்னா தான் வந்து புரியும் அது என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வி கோ அண்ட் டீச் அபவுட் சயின்ஸ் அண்ட் சியூடோ சயின்ஸ். ஸோ யூஸ்வலி நான் ஆரம்பிக்கிறது எங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், சயின்ஸ் என்ன, விஞ்ஞானம் என்ன, மூட நம்பிக்கை என்னன்ட்டு. ஸோ நான் ஆரம்பிக்கிற ஒரு யூஸ்வல் ஸ்டோரி என்னென்னா, எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டு எக்ஸாமுக்கு வந்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் வாங்குவீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் விஞ்ஞானமா இல்லையா? ஃபஸ்ட்டு ஆன்சர் இல்லை. ஏன் இல்லை? பின் ட்ராப் சைலன்ஸ். அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு உரையாடல் தான் வந்து வி நார்மலி கேரி ஆன். இதில் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ், ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு சின்ன பையன் மேல் நியூட்ரிஷன் பற்றி யாரோ பேசினாங்க. அந்த பையன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 6th class ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தார். கேட்டாக்கா 8ங்கிறாரு. யூ கேன் சி மேல் நியூட்ரிஷன். அந்த மதிய சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு. அந்த பையன் வந்து சொல்கிறான், எந்த கேள்விக்கு யார் பதில் கொடுத்தாலும், எத்தனை வாட்டி கொடுத்தாலும், எங்கே கொடுத்தாலும் ஒரே பதில் வந்திருந்ததுன்னா அது விஞ்ஞானம், அப்படி இல்லைன்னா இல்லை. ஆடி போயிட்டோம். ஏன்னா பாப்பர்ஸ் தியரி, ஃபால்சிஃபைபிலிட்டி, ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி எவ்வளவு பேசினாலும் வந்து மாஸ்டர்ஸ் லெவல்ஸில் எங்களால் முடியல. எங்கேயோ ஒரு சின்ன பையன். நம்ம எத்தனை பேர் இப்படி மிஸ் பண்ணுறோம் நம்ம சமுதாயத்தில்? இங்கேயே உட்காந்து ஜெயின்ட்டு பேசிட்டு, ஜெய் இஸ் ஜஸ்ட் a நேம் ஃபார் த சிஸ்டமிக் ப்ராப்ளம் வி ஹேவ் வித் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். எத்தனை குழந்தைங்கள நம்ம மிஸ் பண்ணுறோம்?
சார் வந்து எங்களுடைய ஃபேர்வெல் ஃபர்ஸ்ட் செஷனுடைய க்ளோசிங் செரமனிக்கு பாலு சார் வந்திருந்தார். அந்த செரமனிக்கு ஃபியூ கேர்ள்ஸ் கேம். நம்ம இன்னும் ஐ திங்க் தேவர் நாட் ஹியர். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி பேசினாங்க. சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ்க்கு. ஸோ கேர்ள்ஸ் வந்து சைக்கிள்ஸில் வந்தாங்க, பார்த்தாங்க. நாங்கள் வந்து அடுத்த வாட்டி நாங்கள் வேணும் ஒரு 4 வருஷம் கொடுங்க மேடம், நாங்கள்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் சேர்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுன்னு நினச்சோம். பார்த்தாக்கா வேறு வழியில் போனாங்க. விசாரித்து பார்த்தா 1 way 8 kilometers த கேர்ள்ஸ் கேம் சைக்கிளிங். ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டியை பார்த்தது கிடையாது. தட் சேஞ்ச் இஃப் இட் இஸ் நாட் ஃபார் அ யூனிவர்சிட்டி. நிறைய மன்றங்கள் போகிறது, நிறைய என்ஜிஓஸ் போகிறாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறதும் அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், விஞ்ஞானம் ஒன்றும் மாற போகிறது இல்லை. பட் த இன்ஸ்பிரேஷன், த ரோல் மாடல், ஸ்பெஷலி விமன் இன் ஸ்டெம் பேசிருச்சு. வி டாக் ஸோ மச் அபவுட் ரோல் மாடல்ஸ். When they come, they've seen sir. I think you remember that instance. Other, yeah. Just for them to say, oh, ஒரு பத்மஸ்ரீ, ஒரு டைரக்ட், see, இங்கே வந்து இந்த கூட்டத்தில் இது பெரிய விஷயமா இல்லையாங்கிறது வேற. But for a child, it's something very different. And we have that responsibility to bring the children also into the campus, not just going there. நாங்கள் போனால் மட்டும் பத்தாத, அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இப்போது அந்த முயற்சியில் தான் இருக்கேன்னா வி ஆம் ட்ரைங் டு கெட் அ சென்டர். எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அக்கம் பக்கத்து ஸ்கூல்ஸ்லேருந்து குழந்தைங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு பார்வை இப்படி தான் எல்லாமே நடக்கும்னு காட்டுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னொன்று, ஏன் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து நாங்கள் போய் பண்ணணும்? நிறைய பேர் பண்ணுறாங்க. வை யூனிவர்சிட்டிஸ்? a sense of communication. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் maybe it comes better when you are in the field. For example, பேய் இருக்கா இல்லையா? இது வந்து யூஷுவல் கேள்வி. ஆலமரத்தடியில் பேய் இருக்குன்னு பாதி பேர், இல்லைன்னு பாதி பேர். இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க, இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? மூச்சு திணறும் நைட்டு தூங்கினா. இம்மீடியட்லி நைட்டு கார்பன் டை ஆக்சைடு வரும். அதனால் வந்து ஸோ இதெல்லாம் வந்து போயின்னு இருந்தது. 2 பீக்கர் எடுத்துன்னு வந்தோம். 2 பச்சை இலையை பிச்சு போட்டோம். ஒன்று லைட்டில் வச்சோம். நார்மலி 2.5 hours எங்கள் ஈவெண்ட் நடக்கும். ஒன்று டார்க்கில் வச்சோம். அதுக்கப்புறம் எடுத்து காட்டினா ஒரு பீக்கரில் இருக்கிற இலையை சுற்றி பபிள்ஸ் இருந்தது, இன்னொன்றுத்தில் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்கூலில் நீட்டாக போச்சு. 8வது ஸ்கூலில் 2 பொண்ணுங்க எங்களை கேள்வி கேட்டாங்க. ஒன்றுத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது, ஒன்றுத்தில் ஆக்சிஜன் வெளியில் வருது. அப்போ 2த்துலேயும் பபிள்ஸ் இருக்கணும் இல்லையா? உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் தப்புன்ட்டு. ஆக்சுவலி வி ஆல் வெண்ட் இன் டு அ பேனிக் மோட். ஏன்னா அதுக்கு பதில் என்னென்ன அது வரைக்கும் நாங்கள் யோசிக்கல. அதை திரும்பி பார்த்தா எங்கள் கூட்டத்தில், எங்கள் குரூப்பில் வந்து தெர் இஸ் அ லைஃப் சயின்ஸ் பர்சன். ஷி செட், மேம் அந்த கோக் பாட்டில் ஓப்பன் பண்ணால் வந்து பபிள்ஸ் எல்லாம் போயிடுமே. அந்த நிமிஷம் ஆன் த ஸ்பாட் ஒரு பபிள் ஓடிய, பிகாஸ் ஐ ஒர்க் இன் த ஏரியா, இட் வாஸ் யூஸ்ஃபுல். யூனோ வாட் இஸ் த வேப்பர் ப்ரெஷர், அது அவ்வளோ ஆழத்துக்கு போகாமல் எக்ஸ்பிளைனிங் டு தெம் அண்ட் சேயிங் தட் ஒன்றுத்தில் ஃபார்மாக இருக்கும், அது வந்து வெடிஞ்சிருக்கும், இது வெடியாது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஐ திங்க் தட் எக்ஸ்போஜர், அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்களும் இன்றைக்கி காலையில் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஹவு டு யூஸ், தே ஆர் வில்லிங் டு ஆஸ்க் த கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு எங்களை கேட்டாங்க. மேபி தட் இஸ் வை வி நீட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி டு பி தேர். அந்த கேள்வி பதில் கொடுக்கறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது எங்களால் முடியும், வித்தவுட் டூ மச் ஆஃப் அன்ட்ரூத் அபவுட். அந்த ஒரு ஃபைன் பேலன்ஸ். பட் அதுக்காக வந்து மெனக்கட வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா வென் யூஆர் யூஸ் டு டீச்சிங் அட் பிஜி அண்ட் ஹையர் லெவல், இந்த குழந்தைங்க கிட்ட பேசணுன்னா எனக்கு அந்த பெடகாஜி என்னன்ட்டு தெரியணும். ஸோ வி ஹாவ் அ பர்சன் ஃப்ரம் எஜுகேஷன் ஆன் த டீம். ஸோ நாங்களும் வந்து கற்றுக்குறோம். நெட்வொர்க்கிங், இது வந்து அதுதான் இப்போ சொன்னேன், வி ஹாவ் அ ஃபுல் குரூப் தட் ஒர்க்ஸ். அண்ட் இதனால நான் கற்றுனதும் நிறைய இருக்குது. பிகாஸ் ஆஃப் த நெட்வொர்க்கிங், ரிசர்ச் ஸ்காலர்ஸை கூட கூட்டின்னு போவோம் தமிழ் தெரியாதுங்கிறதுனால. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஆசிட் வந்து அஜித் படமாக இருக்கட்டும், இல்லை நியூஸாக இருக்கட்டும், அமிலங்கிறது தெரியும். பேஸுக்கு வந்து வார்த்தை தெரியல, திணற ஆரம்பித்தோம். திடீர்னு ஒன் ஆஃப் த ரிசர்ச் ஸ்காலர் செட் காரம். நான் காரம் தான், எனக்கு வந்து காரம் தான், நான் ஊருக்காக தான் ஞாபகம் வரும். ஸோ வி ஆர் ஆல்சோ லேர்னிங். தமிழ் கம்யூனிகேஷன் வந்து நான் கற்றுக்கிறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் நெட்வொர்க்கிங். லாஸ்ட் 2 points and I will stop with that.
Another thing which this helped is sensitivity to the differently challenged. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்ச் சைல்டை வந்து கூட்டின்னு வந்து வி டெமான்ஸ்ட்ரேட்டட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் த ஃபீட்பேக் வாங்குவோம் அவங்க கிட்டேருந்து. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கையில் தொட்டு காட்டி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுறச்சு ஃபீட்பேக்கில் ஷி ஹஸ் செட், நான் கேட்குறத முதல் தடவையாக என்னால் கற்பனை பண்ண முடியுறது பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். I think that was a really emotional moment for all of us. அதே போல் வந்து எவ்ரிவேர் ஹவு வி கேன் ஹெல்ப் அண்ட் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து டிஸ்லெக்சிக் ஃபாண்ட்ஸை போட்டிருக்கோம். விமன் கூட பேசுகிறச்சு இந்த நெட்வொர்க்கிங் வி ஆர் ஏபிள் டு டாக் டு தெம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன், தட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் விமன் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். அதுக்கு ஃபுல் டேவே வந்து என்னால் பேச முடியும். அண்ட் மெயின் இன் மை ஒப்பீனியன் த role of higher education institutes, especially because there are quite a few administrators. இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம பேசுகிறது என்ன, சயின்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணோம். கம்யூனிகேஷனுங்கிறது மொழியாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ரீல்ஸாக இருக்கலாம். அண்ட் there are many people who have a passion in both. I am one of them. I have a interest in arts. I think it's high time we have courses which are multidisciplinary, which identify science communication so that there is right காலையிலேருந்து இதுதான் நம்ம பேசின்னு இருக்கோம். தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் போகாமல் எப்படி இருக்கணும். It is not enough if journalists talk to scientists and get the right science. Scientists need to know how to communicate their science to the public, and for that they should be trained. And I think we really have to start thinking about institutes allocating time, money, new courses, and most importantly, acknowledging that this is also work and workload. Thank you. I think he introduced us with one line each. நான் கொஞ்சம் விரிவாக அறிமுகப்படுத்துகிறேன். ப்ளஸ் மதுரிமா பேசினாங்க ரொம்ப அழகாக. திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் வந்து எம்எஸ்சி பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸ் இங்கே தான் பண்ணாங்க அவர் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் போஸ்ட் டாக்டரல் ஒர்க் ஹைதராபாத்தில் முடிச்சுட்டு மிசோராம் யூனிவர்சிட்டியில் வேலை போய்ட்டு இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருந்து நிறைய யூனிவர்சிட்டியில் வேலை போய்ட்டு இங்கே வந்திருக்கேன் திருப்பி தமிழ்நாட்டில். அவங்க ஏரியா ஆஃப் ரிசர்ச் வந்து சாஃப்ட் கண்டஸ் மேட்டர். அங்கே ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டீச் பண்ணி. அவங்க மெயினாக இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கிற பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அறிவியல் ப்ரோக்ராம் நடத்தி ரொம்ப வருஷமாக வேலை பணிபுரியாங்க. அதை தவிர்த்து ஜெண்டர் சமத்துவம் பற்றியும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ டி சத்யநாராயணன் அவர்கள், அவர் டீப் சி டெக்னாலஜிஸில் செக்ஷனில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கார் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னையில். அது இந்த இன்ஸ்டியூட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் கடையில் எர்த் சயின்ஸ் கடையில் வருது. சாரி, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஹெச்டி முடிச்சுட்டு எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்த லெக்சராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ என்ஐஓடியில் 16 வருஷமாக சீனியர் சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு. அவர் சம்மர்சிபிள் ப்ரோக்ராம்ஸ், அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் இதில் டீம் லீடராக இருந்திருக்காரு. He also participated in Antarctic summer expedition. ஸோ சம்மரில் அண்டார்டிகாவுக்கு போயிருக்காரு. அதை பற்றி சொல்லுவார் நினைக்கிறேன். ஷிப் க்ரூசஸ் பண்ணி போயிருக்கார். 2 பேட்டன்ட்டும் இருக்குது. அவர் நிறைய ஜேர்னலில் இது கான்ஃபரன்ஸ் பப்ளிகேஷனும் இருக்குது அவருக்கு. மெயினாக அவர் இன்டகிரேட்டட் ஓஷன் ட்ரில்லிங் ப்ரோக்ராமில் இந்தியாவை ரெப்ரசென்ட்டும் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் டி சத்யநாராயணன் 10 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 நிமிஷம் இருக்குது சார், நான் சொல்கிறேன். நன்றி. அறிமுகத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. நான் தமிழ் மீடியத்தில் படித்தவன் தான். இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் 12th முடித்த பிறகு இங்கிலீஷ் மீடியம்லேயே படித்ததுனால தமிழில் பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. அண்ட் மோரோவர் டெக்னாலஜி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் படிப்போம். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தமிழில் பேசுகிறதுங்கும் போது அண்டு டூயிங் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறதுனால தமிழில் பேசுகிறதுங்கிறது ஒரு மிக கடினமான விஷயமாக தான் போயிடுச்சு. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போது நான் இங்கே வந்து இந்த அழைப்பு ஸ்ரீகுமார் சார் விட்ட உடனே ரெடிலி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி பேசுவோம், என்ன இருக்குது, ஏன்னா இப்போ உலகம் போல் போக போகிறோம், நம்ம கடலை பற்றியும் கடலை சுற்றி இருக்கிறத பற்றியும் டெக்னாலஜி விஷயங்கள் நாளை பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேங்க. நான் தற்செயலாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே உட்காந்து அந்த போன செஷன் பார்த்த உடனே இட் காட் ஸ்டக். எங்கப்பா நான் வந்திருக்கேன், நான் என்ன பேச போகிறேன், எங்கேயோ கொண்டு வந்து ஸ்ரீகுமார் சார் விட்டுட்டாரே,
நான் அவர்கிட்டே சொன்னேன் பயமாக இருக்கு சார் அப்படின்னு. பட் இட் ஓப்பன்டு மை ஐஸ், என் கண்ணை திறந்துருச்சு. ஏன்னா நான் 20-25 வருஷமாக இந்த டெக்னாலஜி ஆற இந்த அறிவியல் சார்ந்த துறையில் நான் இருந்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன், அவார்டு வாங்கியிருக்கேன், எல்லாம் வாங்கியிருக்கேன். பட் சமுதாயத்துக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத யோசிக்கும்போது கொஞ்சம் பண்ணியிருக்கேன் போலன்னு தான் தோணுது. அதை நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். எல்லோரும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சமுதாயத்துக்கு நம்ம பண்ணணும், சமுதாயத்துக்கு அது எல்லாம் பண்ணணும், எல்லாம் பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாற்றங்களை வந்து எங்கே ஆரம்பிக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல நம்ம ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனில் சமூக நீதி சமூக அந்த சமூகத்துக்கு தேவையான அம்சங்கள் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லோரும் பேசுனாங்க. இப்போது போன செஷன்லேயும் பார்த்து இப்போ மேடமும் தான் பேசுனாங்க. டாய்லெட்ஸ் ஒரு பிக் இஷ்யூவாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை நானே ரியலாக ஃபேஸ் பண்ணேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே தேர் ஆர் லேடிஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து செப்பரேட் டாய்லெட்ஸ் இல்லாமல் இருந்தது. சம்டைம்ஸ் பேக் தி கேம் அண்ட் ஓகே டோல்ட் அஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. when we tried to do that, okay, immediately one problem came. ஃபண்ட் எங்கேருந்து சார் வரும்? இம்மிடியட்லி இந்த மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லுமே ஃபைனலாக இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளங்கிறது ஒரு மிக முக்கியமான ப்ராப்ளமாக வந்துடுது. எந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே இதுக்கு பணம் எங்கேருந்து வரும்? அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது, ஆமாம் சார், நம்ம எல்லாருக்கும் இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இதை கொடுக்கணும். நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டார்ட்ட, நீங்கள் யார் சார் கொடுக்கறதுக்கு? நம்ம கொடுக்க வேண்டாங்க. தே ஆர் ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ். தே ஆர் அவர் ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களுக்கு தனியாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. தே ஹாவ் எவ்ரி ரைட். நம்மள மாதிரியே அவங்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது. ஸோ இனிமேல் யார் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாமே இதுதான் ப்ராப்ளம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சமூக இதுக்கு பண்ணணும், தேர் இஸ் சோசியல் அவுட்ரீச்னு ஒரு ப்ரோக்ராமே வச்சுருப்பாங்க. ப்ராஜெக்ட் எழுதும்போதே சொசைட்டல் அவுட்ரீச் அப்படிங்கிறது ஒன்று போடுவாங்க. பட் அதுக்குன்னு தனியாக ஃபண்ட் அலாட்டே பண்ண மாட்டாங்க. அலாட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பர்டிகுலர் வேலைக்காக நம்ம அதை கேட்கும்போது அந்த ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி சமூக விஷயங்களை செய்ய நினைக்கும் போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் சேலஞ்ச் வந்து ஃபண்ட். அண்ட் அனதர் ப்ராப்ளம் இஸ் ஹவு டு டூ இட். எப்படி இதை எடுத்து செய்கிறது, யார் எடுத்து செய்கிறது? ஏன்னா உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ப்ரொமோஷனை ஸ்டாப் தான் பண்ணுவாங்க. இவன்யா டெய்லி வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாக்கா, எதுக்கு இவங்களுக்கு பண்ணணும்? வரான், இவனுக்கு என்ன வேலை? டெக்னிக்கல் ஒர்க் தான் வேலை. இதை எக்ஸ்ட்ராவாக எதுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து செய்கிறார்? ஸோ பர்சனல் க்ரோத் வந்து வில் பி ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிர்ப்புகளும் சவால்களும் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த அவுட்ரீச்சுக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க, வெளியே போய் கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்யும் போதும், ஃபஸ்ட்டு போன உடனே நான் பல இடங்களுக்கு லெக்சர்ஸ் கொடுக்க போகும்போது லெக்சர் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் சார் நீங்கள் வந்து இவ்வளோ லெக்சர்லாம் கொடுத்தீங்க, ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தீங்க, ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்கலாமே. ஓகே, இந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை விட நம்ம கொண்டு போய் சேர்க்குற விஷயங்கள் தான் அரிதுங்கிறத மக்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது ஒரு லெக்சர் வராரு, ஒரு இடத்துல இன்ஸ்டியூஷன்லேருந்து வராங்கன்னா ஏதாவது பொருள் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதாவது மக்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம கொடுக்குற இந்த அறிவியல் விஷயங்கள் வந்து எல்லாத்த விட மிகப்பெரியது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போது கடல் சார்ந்த இடம் தான், அதாவது
நான் வந்து ஒர்க் பண்ணுறது இப்போ ஓஷன் டெக்னாலஜி. இப்போது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நிறையா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் சொசைட்டல் அவுட்ரீச் மூலமாக. ஸோ மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, மீனவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் தேவைப்படுது. எந்த நேரத்தில் எங்கே வந்து மீன் அதிகமாக கிடைக்கும் அது அவங்களுக்கு தெரிஞ்சாகும். அது தெரிஞ்சால் தான் கரெக்டாக போய் ஃபிஷ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வர முடியும். ஸோ இதுக்கான விஷயங்களை வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும்போது என்ன சவால்கள் ஏற்படுறதுன்னா, நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக என்னங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை ஏற்கனவே சென்று வந்து அதை வந்து அவங்க அனுபவிச்சிருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது பல விஷயங்கள் வந்து நம்புறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து நம்ம சொல்லும்போது அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே போய் லெக்சர் பண்ணுறோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வருவாங்க. நான் வரும்போது பல விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து வரவங்களை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது. சொசைட்டியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கு, அதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து நம்ம ஆக்சுவலி இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தி ஆகணும். அதாவது இன்றைக்கு மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலு, வீடு, கம்ப்யூட்டர் கேம்ஸ் இதுலேயே தான் இருக்கிறாங்க. சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறது வந்து மிக மிக குறைவாக இருக்குது. ஸோ சுற்றி என்ன நடக்குது, சுற்றி நடக்கிறதுல வந்து என்னென்னமான சயின்ஸ்கள் இருக்குது, என்னென்ன விதமான டெக்னாலஜி இருக்குது, அதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எங்கள் இன்ஸ்டியூஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது கடல் சார்ந்து கடலுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போது கடல் நீரை வச்சுக்கிட்டு ஒரு லேண்டன், அதாவது அந்த விளக்கு கையில் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு விளக்கை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது ஒரு 300 ml தண்ணி ஊற்றுனீங்கன்னா 12 மணி நேரம் அந்த விளக்கு எரியும். 500 மணி நேரம் வந்து அது அந்த எலக்ட்ரோட்ஸ்க்கான லைஃப் இருக்கும். இந்த விளக்கு வந்து ரோஷினின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம். இந்த விளக்கு வந்து இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது, வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணலாம். அதை யூ கேன் யூஸ் இட் ஃபார், அதாவது மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இருக்குன்றது வந்து இப்போது இந்த குடும்பத்திலேயே எத்தனை பேருக்கு தெரியாது. இதுதான், அதாவது பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து சமுதாயத்துக்கு போய் சேர்றது கிடையாது. நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், எல்லா இடத்துலையுமே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், எங்கள் வெப்சைட்லேயும் அது அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறதில்ல. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, மீனவர்களுக்கு நாங்கள் ஜிபிஎஸ் கருவிகளும் கொடுத்துருக்கோம். அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எந்த இதில் இருக்காங்க அப்படின்றதுக்கு தேவையான ஜிபிஎஸ் கருவிகளும் இருக்குது. அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்களோட சிஸ்டர் இன்ஸ்டியூட் இன்காய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த வெப்சைட்டில் போனால் மீனவர்கள் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல இந்த நேரத்தில் மீன் வளம் அதிகமாக இருக்கும். இது எத்தனை மீனவர்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தேவையான அந்த ஆப்ஸையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து அவங்க வாங்கிக்கணும். அதுக்கும் வந்து அவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. ஸோ ஒன் ஆஃப் தி, அதாவது இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கிறத வந்து வெளியே எப்படி அவுட்ரீச், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும், அதை எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுங்கிறத ஆராய்ஞ்சு அதுக்கு தனியாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை தான் செய்கிறாங்களே தவிர, அந்த செஞ்ச வேலையை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் சொல்லணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, சரியாகவும் அதை பண்ணுறதில்ல. ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இஸ் ஃபண்டிங். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேன் சம்மர்சிபிள்னு ஒரு ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
அதாவது 3 மனிதர்களை 6000 மீட்டர் ஆழத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சிட்ருக்கோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சார் இங்கே கூட சமுத்திரயான், ஓகே, ஐ எம் ஹாப்பி தட் சம் பீப்புள் ஆர் நோயிங் தட். பட் சந்திராயனை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சந்திராயன், ஓகே, எவ்ரி ஒன் நோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு என்ன சொல்கிறான், ஒரு முரண்பாடுங்கிறது. எல்லாத்துக்கும் வந்து விண்வெளி ஆராய்ச்சி, விண்வெளிங்கிறது வந்து ரொம்ப பிடித்த விஷயமா இருக்குது. விண்வெளியிலேருந்து உங்களுக்கு என்ன வளம் கிடைக்குது? ஏதாவது வளம் கிடைக்குதா? நாளைக்கு அங்கே போய் நிலாவில் நான் வாழலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் வாழ முடியுமா என்னங்கிறது தெரியாது. ஆனால் எல்லாரும் விண்வெளி ஆராய்ச்சி பற்றியும் விண்வெளியை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்கோம். கடல்ல இருந்து எத்தனை வளங்கள் நமக்கு கிடைக்குது? டெய்லி நம்ம சாப்பிட்ற மீன் கிடைக்குது. அதை தவிர பல பல கனிம வளங்கள் இருக்குது. கப்பல் போக்குவரத்து நடக்குது. கப்பல் மூலமாக நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க. கடலில் நீங்கள் போய் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய இது கேளிக்கைக்கும் அது டூரிசமுக்கும் அது பயன்படுது. இந்த மாதிரி பல பயன்பாடுகள் இருக்குது கப்பலில், இது கடலில் வளங்களும் அதிகம். ஆனால் கடல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குரிய நிறுவனங்கள் எத்தனை இருக்குங்க? கடல் தொழில்நுட்பம் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இந்தியாவில் ஒரே ஒரு நிறுவனம். விண்வெளி ஆராய்ச்சிக்கும் சேட்டலைட் அனுப்புறதுக்கும் இஸ்ரோக்கு எத்தனை இது இருக்கு? ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டல் மிஸ்பேலன்ஸ் இருக்குது. எங்கே நம்ம வந்து அதிகமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமோ அங்கே குறைவாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே அதிகமாக பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணுறதில்ல. இது ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது. ஸோ இந்த கடலையும் கடலை சார்ந்த வளங்களை எடுப்பதற்கும் ஆராய்ச்சிகள் அதிகமாக நம்மளுக்கு பண்ண வேண்டி இருக்கிறது. ஸோ இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நன்றி. நன்றி. அடுத்ததாவது திரு சஞ்சய் கோஷ் அவர்கள். அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பப்ளிகேஷன் டிவிஷனோட டெப்யூட்டி டைரக்டராக இருக்கார். அவரோட வேலை அது ப்ரொடக்ஷன் அண்ட் டிசமினேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பப்ளிகேஷனோட ஓவர்சைட், என்ஷூரிங் த இன்ஃபர்மேஷன் இஸ் அக்சஸ் டு த பப்ளிக் எட்ஸெட்ரா. அவர் வந்து பப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், எடிட்டோரியல் ஓவர்சைட், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், பப்ளிக் என்கேஜ்மெண்ட் இதோடைய இன்சார்ஜாக இருக்கார் பப்ளிகேஷன் டிவிஷனில். அவர் எஸ்பெஷலி அவர் பப்ளிகேஷன் டிவிஷனை மாடர்னைஸ் பண்ணி டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அவர் லீடர்ஷிப்னால. 10 நிமிஷம் 2 மினிட்ஸ் கழிச்சு நான் காமிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சஞ்சய் கோஷ். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில். ஈவன் தோ யூ கேன் டெல் மீ ஐம் a non-Tamil. So I will speak Tanglish, English and Tamil, but my Tamil is very good when I speak in very local language. That will not suit this audience, a Triplicane language. So now on the initial, just to give a brief point from where our colleague from NIOS, NIOT has said, I'll just take off. I also deal with the publicity of the central government programs, especially science and technology. I remember Vigyan Prasad's Science Congress that was held here. The problem with those heading these units are, recently we had a closed door meeting in which DG Science and Technology was here. She's secretary, I think, Kalai Selvi madam, she had come and she said we are not getting enough publicity. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து whether it is I'm talking not as a government servant, please understand this. So if there are government servants who are heading institutions, please don't take it as a negative aspect. If I approach somebody in CLRI, you have come out with a product, please give us a brief. I'll get the media to be there. அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு திங்கு they refuse. Whether it is NIOT
or CLRI or CSIR, they don't want to come into publicity. I can for sure tell you this from a personal experience of 30 years. They will not come. They will say, நான் சொல்லி ஏதாவது தப்பாக போச்சுன்னா எங்கள் டிஜி எங்களை பிடிச்சிருவாங்க. இதே தான் we have that a defense. Naturally, when you meet the as a head of an institution or a scientist who is this, your boss will not like it. That is as simple as that. But in the recent meeting, we openly said we just had 5 journalists from heading all the bureaus. Especially in Tamil Nadu, there are 5 big, totally 10 papers. English paper, there are regular science correspondents. And they are big names. They are not ordinary people. But they don't get stories. So you said ISRO. ISRO is more than willing to meet the press. They are getting so much of publicity. It is because of their habit of getting publicity, and because of that they are getting funding also. If Mr. Somnath is coming, I am telling you at the highest level. If Mr. Somnath is coming to the airport, somebody says Somnath is coming, there will be a definite bite. And there will be, it may be for the next 20 years, but he will say something and he will get publicity and go. Your own program, this Samudrayan, I don't know how many times you have come to Press Information Bureau. ISRO, every now and then, every 2 weeks, they will come with something. Sir, please help us. You see the stories that come out in Times of India. There are so many. Tejoin or some Deepa, or you know the names. They don't get that sort of a cooperation from the other institutions. CSRI, we had specifically said of one institute, I don't want to name them, it's within this this is within this 5-kilometer radius, that she refuses to meet the media. She called her that day and said, every month you'll have to meet the media and tell them. Off record, you tell them. So, unless you reach out to the media is not going to come and sit. Nobody reads positive stories, sir. Let me tell you. I have 2 sons. They don't want to open the newspaper saying that always there is murder only. But you open the newspaper, there will be rape, murder, something. So obviously you need to build that sort of an ecosystem where you reach out to the media. It is a 2-way traffic. நீங்கள் வந்து மீடியாவோட பேசுனீங்கன்னா definitely media will get NIOT is doing so much of work in ocean technology, but compared to ISRO, they don't get that publicity. It has to be the head of the department or individual scientists who reach out to them. Please get in touch with PIB. We are more than willing to help those who need publicity. It is simple. You just need to drop a letter, organize a small press conference. It's not going to cost you anything. We have a conference hall that will be done. Coming to publishing, I am heading publications division, which is we have the same issue. We are there in the business for the last 50 years. You ask us how many science and technology books we have got, maximum 4 or 5. Maximum 4 or 5. I have taken so much of effort. Sri Kumar knows. Last week, 3 weeks back, I met the director IIT. Madam, from where you took on artificial intelligence, you're talking about graduate level. I am now, I have tied up with IIT, Professor Anunachalam, who is well versed in Tamil. This problem of communication, so artificial intelligence, you should find a common word. Machine learning, data science, idukellame, they say they will have to sit and research. I don't have the time to sit and get those things organized. இப்போ நீங்கள் வந்து I have tied up with IIT 3 weeks back, and we are going to bring out 10 books on technological trends. I request others who are in the auditorium, if you have ideas, please give us the ideas. We cannot, I am pushing for bringing out books in 1 year's time. So if you give us a proposal, நீங்கள் கொடுங்க, I'll get it vetted. TVV sir is there. I can get a small committee to vet those proposals, send it to Delhi. We'll get it done. I want
all these books to come in only regional languages. I have a type, what I did is, it's an initiative on my own. I have told Sri Kumar about it also. I wanted to involve TVC sir also in this, that you should have, there is no use of publishing books. நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நீங்கள் பேசினா யூ கெட் தெம் இன் டு த சிஸ்டம். ஒரு ஐ ஃபார்ம் த கமிட்டி வேர் வி ஹேவ் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் டு த கமிட்டி. ஸோ த புக்ஸ் விச் வி பப்ளிஷ் வில் பி பாட் பை தம். 5000 லைப்ரரி இருக்குது. ஹவு மெனி ஆஃப் யூ actually know there are 5,000 libraries in Tamil Nadu? It's a huge system. Village library irukku, panchayat library irukku. There are 12,000 panchayats. I bring up a book called Tiktam. It's Yojana in English. Every village panchayat buys Tiktam. I find it very difficult to find somebody to write books on artificial intelligence. I have tried the director, I don't want to name, சென்ட்ரல் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் CMI, அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், சார் தமிழில் எழுதி தர முடியாது, வில் டூ இட் இன் இங்கிலீஷ். ஸோ ப்ராப்ளம் இஸ் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் அ கமிட்டி டு கெட் தோஸ் புக்ஸ் வெட்டட். ஐ cannot do a vetting of a technical book. ஸோ வி ரிக்வயர் புக்ஸ். சப்போஸ் இப்போ நான் வந்து ஐஐடி கூட டைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 7 books நான் கொண்டு வரேன். பட் தேர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் பிரிங்கிங் பாப்புலர் சயின்ஸ் புக்ஸ். ஐ ரிக்வெஸ்ட் இஃப் தெர் ஆர் பீப்புள் ஹியர், கிவ் அஸ் ப்ரொபோசல்ஸ். சிம்பிள் எளிய தமிழில் நீங்கள் வந்து புக்கை கொண்டு வரணும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் சயின்ஸ் ஆர் சயின்ஸ் மேட் சிம்பிள், இந்த மாதிரி நீங்கள் ப்ரொபோசல் கொடுங்க. We from the government, I know there is a huge system, but we will try to push these books. நீங்கள் கொண்டு எனக்கு ப்ரொபோசல் கொடுங்க. Within 8 to 10 months, with IIT வந்து I wanted to bring it by December. It's a big work. But நான் வந்து அதை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அதை வந்து நான் புஷ் பண்ணி கொண்டு வந்துடுன்னு வச்சுக்கோங்க. We bought out 10 books on historical places. I've kept these books here. Huge, whether it is a department or something, it's all Delhi centric. My office is in Delhi. For them Delhi is India. So they will not, so they will ask you, yeah, why are you bothered about Tamil Nadu's people from Tamil Nadu? We'll get it from artificial intelligence. நீ 10 வருஷமாக இதே தான் நான் பேசிகிட்டு இருக்கீங்க, புக்கை கொண்டு வரல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எஃபர்ட் எடுத்தால் திட்டுவான். அவன் திட்டுவான் he will say you are promoting one group of people. I'm least bothered. Please come out with solutions. I have somebody to back me who's a stakeholder. That is the director. He's a very nice gentleman by name Ilam Bhagwat. He just to give a overall context, he comes from a very lower middle class family. He is a VO's son. Second attempt he cleared this one, IAS. So there is an urge in him to have this science being made popular around this state, and that is why he has given me this proposal. I should utilize the opportunity. I have senior people here who are experts in various fields. Ocean technology. Give me a blue economy. You give me a proposal. We should target those between 12 to 18. Artificial agents, blockchain, machine learning, cyber security, cryptocurrency. இந்த மாதிரி புக்ஸை ப்ரொபோசல் கொடுங்க. We just need 2 pages, chapter wise introduction. நீங்கள் கொடுங்க. We will bring out the books. I request all of you to help us to bring out those books. I am very sure that we can reach out. Immediately we can reach out 1,000 libraries. So I request, there was a proposal, I'll just tell them that scientists who are contributed from Tamil Nadu to the nation's development could be 20. We can name 20 people. From the next issue, we can say scientists from Tamil Nadu have contributed. Unsung heroes nu one series ஆரம்பிக்கலாம்.
give us a proposal. 20 பேர் we can find out people from here. So நீங்கள் வந்து எனக்கு ஒரு problem is I cannot give more than one article in a year. My office will say, why are you supporting that? இது பேசிக் இது அதில் வந்து 12 பேர் இருக்கீங்கன்னா for the next issueலேருந்து 12 issueக்கு we can take individuals. Those who have, he made one list. இப்போ லோதா இருக்கார், CLRI, அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ், those who have மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணவர், அவரை பற்றி we can write from the next 12 issues. ஸோ 20 பேர் சயின்டிஸ்ட் பேர் ஃப்ரம் தமிழ்நாடு நீங்கள் கொடுக்குறது பெரிய இது கிடையாது. ப்ளீஸ் கிவ் அஸ், we'll start one series of this one. So I request that please come with the ideas. Somebody could coordinate that. I'm always available on phone. Please give us the proposal, we'll get it done. Thank you. நன்றி. அடுத்தது நான் தான். ஸோ என் பேர் நீரஜ் மோகன். நான் அவர் சொன்ன மாதிரி வானவியல் நான் வேலை பண்ணேன். இல்லை பரவாயில்ல, எனக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு தெரியும், ஒத்துக்கிறேன். ஸோ நான் பெங்களூரில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் வேலை பண்ணுறேன், இந்திய வானியற்பியல் நிறுவனம்னு. அதில் அதுக்கு முன்னால் நான் விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருந்தேன். அதை விட்டுட்டு 3 வருஷமாக இப்போ ஐஏல இருக்கேன். ஐஏல சயின்ஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் அவுட்ரீச் அண்ட் எஜுகேஷன் ஒரு செக்ஷன் தனியாக ஒரு பிரிவு உற்பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க 3 வருஷம் முன்னால். அதுக்கு நான் ஹெட்டாக இருக்கேன். என்னோட சேர்ந்து என் டீமில் ஒரு 2 பேர் என்ன மாதிரி பெர்மனெண்ட் ஃபுல் டைம் கான்ட்ராக்ட், ஃபுல் டைம் ஜாப், அதை தவிர்த்து இன்டர்ன்ஸ் இருக்காங்க. மைசூரில் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய குழு மாதிரி இருக்கோம் நாங்கள். ஒரு தனி பிரிவே இருக்குது 3 வருஷமாக ஐஏல பப்ளிக் அவுட்ரீச்சுக்கு. ஐஏ பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இதை டாபிக் வரேன். ஸோ ஐஏ வந்து ஐஏ பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அது ஆரம்பித்தது 1786. அது எங்கே ஆரம்பிச்சதுனாக்கா மெட்ராஸில் தான் ஆரம்பிச்சது. நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னாக்கா அதுக்கு பின்னால் ஒரு பாழஞ்ச ஒரு ஒரு பில்டிங் இருக்கும். அதுக்கும் பின்னால் போனீங்கன்னாக்கா ஒரு ஃபென்ஸு கட்டியிருக்கும். அதில் ஏஎஸ்ஐ மானுமெண்ட்டு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பெரிய கிரனைட் பில்லர் ஒன்று இருக்குது. அதை பக்கத்தில் 2-3 பில்லர் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1792 மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயே ஆரம்பிச்சது. மெட்ராஸ் அப்சர்வேட்டரி 1899 கொடைக்கானலுக்கு போய் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி ஆரம்பிச்சது. அது 1971 ஐஏ மாறிச்சு பெங்களூரில். இன்ஃபேக்ட் நாங்கள் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி 125வது ஆண்டு விழா நாங்கள் இந்த வருஷம் நடத்தும். எங்களுக்கு பெங்களூர் தவிர்த்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தவிர்த்து 5 இடத்த நாங்கள் ஒரு மையங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி, மொத்தம் காவலூரில் பைனுவப்பா அப்சர்வேட்டரி. காவலூர் வந்து வாணியம்பாடி பக்கம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதுதான் தெரியும் எனக்கு. அதை தவிர்த்து பெங்களூருக்கு பக்கம் கௌரிபேத் நோடில் ஒரு ரேடியோ அப்சர்வேட்டரி இருக்குது. அது ராமன் இன்ஸ்டியூட்டோடு சேர்ந்து நாங்கள் நடத்துகிறோம். அப்புறம் கிரெஸ்ட்னு சொல்லி ஹோஸ்கோட்டையில் ஒரு டெக்னாலஜி சென்டர் இருக்குது. ஸ்பேஸ் பேலோட்ஸ் அனுப்புகிறோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்பேஸ் பேலோட்ஸ் அங்கே அனுப்புகிறோம். ப்ளஸ் ஹான்லே சொல்லி லடாக்கில் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது, இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி சொல்லிட்டு. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் 2 அப்சர்வேட்டரி இருக்குது. நான் வலியுறுத்துகிறேன், கொடைக்கானலில், காவலூரில். அதை தவிர்த்து டிஐஎஃப்ஆருங்கிற பாம்பேயில் இருக்கிற நிறுவனம், அதோட ஊட்டியில் அதோட ரேடியோ டெலிஸ்கோப் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 அப்சர்வேட்டரி இருக்குது. அது மாதிரி ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்சர்வேட்டரிஸ் எனி ஸ்டேட் இன் இந்தியா ஐ திங்க் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி நைஸ். ஸோ அடுத்தது ஸோ எல்லாரும் சொன்னாங்க நான் தமிழ் சரியாக தெரியாது, நான் ஆங்கிலத்தை பாதி பேச ரொம்ப அழகாக தமிழில் பேசினாங்க. எனக்கு நிஜமாவே தமிழ் பேசுறது கஷ்டம் தான். நான் தமிழ்நாட்டை விட்டு போனது 94. ஜாம் கூட என்ன தமிழ் தமிழ் பேச கேட்க தான் வருதுன்னு சொன்னார். ஆனால் பட் இட்ஸ் அ லார்ஜர் ப்ராப்ளம். நீங்கள் கேட்டிங்க, இது வரைக்கும் நடந்த 3 செஷனில் எல்லாரும் தமிழில் நல்லாவே பேசினாங்க. இந்த நிறுவனத்தை சயின்ஸ் நிறுவனத்தை பற்றின செஷன் தான் எல்லாரும் நாங்கள் தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன் அது ஆக்சுவலாக ஒரு சம்திங் டு லுக் அட் வைன். என் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தமிழில் அவங்க தாய்மொழியில் பேசணும், எழுதுறது இன்னொரு விஷயம். பேசணும்னாலே நிறைய பேர் பேச முடியாது, எனக்கும் பேச ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எக்ஸப்ட் பெங்காலிஸ், மராட்டிஸ், அது ஏங்கிறது தனி டிஸ்கஷன். ஏன் வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிராவில் வர விஞ்ஞானிகள் ரொம்ப எளிமையாக அவங்க மொழியில் எழுதுறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் பாக்கி மாநிலத்தில் பேச முடியாதுங்கிறது ஒரு தனி விவாதம். அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஆனால் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் 65 பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் நிறுவனத்தில். அதில் தமிழ் பேசுகிற பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான். கன்னடா பேசுகிறது 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவுட்ரீச், லோக்கல் அவுட்ரீச், நாங்கள் அப்சர்வேட்டரி இடத்துல அவுட்ரீச் பண்ணுறோம், பெங்களூர் சுற்றி அவுட்ரீச் பண்ணுறோம், காவலூர், கொடைக்கானலில் பண்ணுறோம்னாக்கா எங்களுக்கு பேசுறதுக்கே மக்கள் இல்லை. எங்களுக்கு அது பேசுறதுக்கு அது எழுதுறதுக்கு மக்கள் வேணும். அப்புறம் சயின்ஸை பற்றி சொல்கிறதுக்கு அது ஏதோ ஒரு ட்ரைனிங் ஜாஸ்தி வேணும், அதெல்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் சயின்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் ஃபேஸ். வி ஆர் நாட் ட்ரெயின் டு கம்யூனிகேட் இன் எனிதிங் பட் இங்கிலீஷ். நீங்கள் யோர் மைல் சைட், நீங்கள் ஒரு 30-40 வருஷமாக நீங்கள் எல்லாரும்
தமிழில் இல்லை எந்த மொழியிலையும் நீங்கள் சயின்ஸ் அவுட்ரீச் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோர் இருக்கட்டும், இல்லை பிஜிவிஎஸ் இருக்கட்டும், இல்லை கேரளாவில் சாஸ்திரி சாகித்ய பரிஷத் இருக்கட்டும், நாங்கள் ஓட்டின்னு இருக்கோம் உங்களோட டு கேட்ச் அப். பட் தான் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். இங்கே ஐஏல ரொம்ப வருஷமாக நிறைய பேர் இண்டிவிஜுவலாக தனியாளாக அவுட்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் நிறைய பேர் தெரியும்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க அப்போ ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட் கிடையாது. உத்தரா மேடம் கூட முதல்ல சொன்னாங்க நாக் அக்ரெடிஷன் போது கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் அவுட்ரீச் பண்ணால் கூட சப்போர்ட் ரொம்ப வருஷமாக கிடையாது. ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அவங்க ப்ரமோஷன் டயத்தில் இந்த டைம் ஒதுக்கிட்டீங்க, அது தட் பி அ நெகட்டிவ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ தான் கடந்த ஒரு 5-6 வருஷமாக தான் சப்போர்ட் இருக்குது. சில இன்ஸ்டியூட்டில் இண்டிவிஜுவல்ஸ் அவுட்ரீச் பண்ணாங்கன்னாக்கா சப்போர்ட் கொடுக்குறது இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. சில இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க, சில இன்ஸ்டியூட் கொடுக்குறது இல்லை. என்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஆக்சுவலாக ஒரு பிரிவே பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. அது 2 ரீசன். ஒன்று, இப்போ ஐ திங்க் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் some directors have learned that it is useful to do this. கொஞ்சம் பப்ளிசிட்டி வருது. or some directors have learned, next generation of directors have learned that it is something to do. அவங்க பொறுப்பு. ஸோ இந்த சயின்டிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டினா அவங்க பொறுப்பு இல்லை அவங்க டியூட்டின்னு வருது. இப்போ ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் புட்டிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் டூயிங் அவுட்ரீச். ஆனால் இந்த சர்க்காரி அவுட்ரீச் சொல்லுவோம், சொல்லிடுறாங்க சிரிப்போம். சர்க்காரி அவுட்ரீச்னா நிறைய பேர் இங்கே இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. பட் த ப்ராப்ளம் இஸ் கவர்மெண்ட் மேண்டேட்டட் அவுட்ரீச் இன் சயின்ஸ் இன்ஸ்டியூட்ஸ்னா பிஆர், மெயினாக பிஆர் தான். எனக்கு தெரியும், எனக்கு எல்லா லெட்டரும் எனக்கு தான் வருது டிஎஸ்டி. ஸோ எனக்கு தெரியும் மெயினாக பிஆர் தான். ஸோ தே லுக் அட் நீங்கள் எத்தனை பப்ளிகேஷன் பண்ணீங்க, சோஷியல் மீடியா ட்விட்டரில் எத்தனை ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்காங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்ட போஸ்ட்லாம் எத்தனை லைக் வந்திருக்கு, மாதம் அந்த கணக்கு எடுத்து. ஸோ இட்ஸ் very skewed way of looking at outreach even now, which is mandated by the government. So then lot of institutes set up some science communication outreach center to kind of address this pressure from the government. But then many institutes also go far beyond that, which is of course which is true. So in the scope in the science communication public education section IAL இருக்குது, which I am in, நாங்கள் ஒரு 4-5 விதமான நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஒன்று of course பப்ளிக் ஈவெண்ட்ஸ், பொதுமக்கள் இருக்கிற நிகழ்வுகள், அது இன்பர்சன் ப்ளஸ் ஆன்லைனும் நிறைய. இன்ஃபேக்ட் இப்போ 5 மணிக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேப்பரில் வந்துச்சு. ஒரு சோலார் ஸ்டார்ம் 4-5 வந்தது 8ஆம் தேதி மே. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி மேல அரோரா நிறைய ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. லடாக்கில் கூட நாங்கள் பார்த்தோம் சொல்லிட்டு அதை பற்றி 5 மணிக்கு நாங்கள் ஒரு பப்ளிக் டாக் வி ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு விஷயம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வி டூ லாட் ஆஃப் சச் ஆன்லைன் டாக்ஸ், இன்-பர்சன் ஈவெண்ட்ஸ், வி கெட் பீப்புள் டு ஆர் கேம்பஸஸ் அண்ட் ஸோ ஆன். நாட் ஜஸ்ட் தேட், இப்போ ஸோ மெயினாக இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காவலூர், கொடைக்கானலில் கடந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் ஒரு கட்டணம் இருக்குது, என்ட்ரி கட்டணம் இருக்குது. அப்படி இருந்தோம் 77,000 பேர் வந்திருக்காங்க ஒரு வருஷத்தில், விசிட்டர்ஸ், பப்ளிக் விசிட்டர்ஸ். அதில் மெயினாக அவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அது பாதி தமிழ்நாட்டில் பாதி வெளியூரில் வருவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டூருக்கு அதுக்கு ஆள் இருக்காங்க, அது ஆக்ஷன் போய் காமிக்கிறதுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்லைட் ஷோ கொடுக்கறதுக்கு, டெலிஸ்கோப்பை காமிக்கிறதுக்கு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதே மாதிரி ஊட்டி டெலிஸ்கோப்பில் அவ்வளோ இல்லை, எனக்கு கொஞ்சம் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 லட்சம் பேர், 1 லட்சம்னா அது அட்லீஸ்ட் பாதி ஒரு 40,000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து 2 அப்சர்வேட்டரிக்கு எவ்ரி இயர் வராங்கன்னா அது பெரிய விஷயம். அது நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ தேட் இஸ் சம்திங் வி டூ. தென் ரெண்டாவது, சில ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் மற்றும் என்ஜிஓஸ் இல்லை லோக்கல் கம்யூனிட்டிஸும் நாங்கள் நிறைய வேலை பண்ணுறது உண்டு. ஸோ அவங்க சொன்னாங்க பஞ்சாயத்து பற்றி. கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 6,500 பஞ்சாயத்து ரூரல் லைப்ரரிஸுக்கு அதோட சேர்ந்து நாங்கள் வேலை பண்ண வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உள்ளன கவர்மெண்ட்டோட சேர்ந்து வேலை பண்ணால். என்ஜிஓஸோட வேலை பண்ணுவோம், ப்ளஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் லடாக்கில் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது, அங்கே போய் ஸ்டார்டட் சம்திங் கால் ஆஸ்ட்ரோ டூரிசம், வேறு லோக்கலாக இருக்கிற அங்கே இருக்கிற நொமேடிக் former nomadic communities are settled. We selected 24 people, out of which 16 are women, and we've given them telescopes, trained them, and they are now astrotourism guides for people who come to Ladakh. So we do things like that. We also communicate research around IA. That's our duty. So IA நிறுவனத்துக்குள்ள நடக்கும் ஆராய்ச்சியை பப்ளிசைஸ் பண்ணுறது, அதை பற்றி ஆர்டிகல் எழுதுறது, மீடியா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறது, மீடியா வந்தாங்கிற பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஆதித்யாவில் VLCO ஸ்பேஸ் பேலோட் போச்சு, சந்திராயன் பற்றி, அதெல்லாம் ஆல் ஆஃப் தேட். ப்ளஸ் இந்த ஒர்க் ஷாப்புக்கு சம்மந்தப்பட்டதாக நாங்கள் போஸ்டர்ஸ், வீடியோக்கள், இன்ஃபர்மேஷன் போஸ்ட் நிறைய தயாரிக்கிறோம். ப்ளஸ் not only for email but also ஊடகங்கள், ஸோ சோஷியல் மீடியா எக்ஸெட்ரா. பட் அது வந்து நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் இங்கிலீஷில் இனிவே போடுவோம். ஸோ யூஸ்வலி once a week or twice a week we generate something.
ரொம்ப பாப்புலரான விஷயம் எனக்கு வானத்தில் ஏதாவது தெரியறது, கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட்ஸ் இல்லை எக்லிப்ஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தென் வி மேக் இட் இன் மெனி லாங்குவேஜஸ். ஸோ நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 இந்திய மொழியில் நாங்கள் மொழிபெயர்த்து பப்ளிக்காக நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுக்கு நிறைய பேர் இங்கே இருக்குது, எங்கே அட்லீஸ்ட் தமிழில் டிவி நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதும் ஒரு பெரிய கஷ்டம். என்னக்கா நீங்கள் எல்லாம் சொன்னாங்க காலையில், ஆனால் எங்கள் நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 7-8 லாங்குவேஜ் மொழிபெயர்க்கணும்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாமுக்கு தெரியும் இந்த மாதிரி நாங்கள் இந்தியன் சைடு செகண்ட் கோவிட் ரெஸ்பான்ஸ் மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தோம். ஆல் ஓவர் இந்தியா வி ஹேட் பீப்புள் ஹூ குட் ட்ரான்ஸ்லேட் அக்யூரேட்லி. அதை தவிர்த்து மைசூரில் நாங்கள் ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் எல்இடி கோளரங்கம் கட்டின்னு இருக்கோம். அதுக்காக ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் 2 years பேக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மைசூர் மற்றும் மைசூர் மாவட்டத்தில் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அது மொத்தம் சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் நிறைய போடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழில் மெயினாக நாங்கள் ட்ரான்ஸ்லேட் மொழி பெயர்த்தோம்னாக்கா தமிழில் கன்னடத்தை பண்ணுறோம். எனக்கு எங்கள் அப்சர்வேட்டரிஸ் தமிழ்நாட்டில் கர்நாடகா இருக்கிறதுனால மெயினாக நாங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது எங்கள் ஐயை பற்றி இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம். பட் தென் ஐ ஜஸ்ட் கோ டு த டாபிக் இட் செல்ஃப். என்னோட டைம் யார் பார்க்குறாங்க? நீங்கள் பார்க்குறீங்களா? சரி. ஓகே, ஐ ஜஸ்ட் டேக் 2 minutes எக்ஸ்ட்ரா. இப்போது இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனோட ஆஃபீஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி ஃபார் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு இருக்குது. அது that has a India center now established a year and a half ago in Ayuka, Pune. Its responsibility worldwide is to promote astronomy in schools. Therefore, school education எப்படி astronomy syllabusல கொண்டு வருது etc. So that's something you should talk to them in detail. I'll just take a few minutes more to come to the topic of discussion. அறிவியல் நிறுவனங்களில் சமூக பொறுப்புகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி there are 2 things about it I want to say. One is அது the DST Department of Science Technology Government of India பார்த்தீங்கன்னாக்க அது அறிவியல் சமூக பொறுப்புகள்னு ஒரு டாக்குமெண்ட்டே இருக்குது. Just I want to quote what they say is definition. Ethical obligation of knowledge workers in all fields of science and technology to voluntarily contribute their knowledge and resources to the widest spectrum of stakeholders in society in a spirit of service and conscious reciprocity. So it sounds fantastic. It's a brilliantly worded statement. ரொம்ப அழகாக எழுதிருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அது என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ 2019 சயின்டிஃபிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்குமெண்ட் கொண்டு வந்தாங்க டிஎஸ். அது ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட். இன்ஸ்டிடியூட் ஸோ யாருக்கு பொறுப்புனாக்கா இந்த விஞ்ஞானிகளுக்கு மட்டும் இல்லை, விஞ்ஞான நிறுவனங்களும் பொறுப்பு. ஸோ நிறுவனம் பற்றி தான் அந்த டாக்குமெண்ட் மெயினாக. நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி பொறுப்பு உள்ளது, அவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி சயின்ஸ் அவுட்ரீச் கம்யூனிகேஷன் பண்ணணும், அது எப்படி இவாலுவேட் பண்ணணும், எது எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எவ்வளோ மேண்டேட்ரியாக இருக்குது, அதுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணணுங்கிற ஒரு டிராஃப்ட். இட்ஸ் வெரி நைஸ் டிராஃப்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 2022 மாடிஃபை பண்ணி வச்சாங்க. ஆனால் ஸ்டில் டிராஃப்ட். இட்ஸ் நாட் மேண்டேட்டட். கம்பல்சரியாக இன்னும் ஆக்கல். அவங்க உத்தரா மேடம் சொன்ன மாதிரி அது கம்பல்சரி ஆகினா தான் ஆக்சுவலி இட் வில் ஹேவ் an effect. But it's a very very good document. I urge you to read it because even if it's not mandated, you can use it cleverly with the institutes next to you to kind of demand that they do something about it, right? So if what has been implemented is something interesting. DST வந்து சர்வ் கிராண்ட்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துட்டு வேணும்னா பிடிஎஃப் போஸ்ட் டாக்ல பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எடுக்கணும், இல்லை ஒரு லேப் எக்யூப்மெண்ட் வாங்கணும், இல்லை ட்ராவல் பண்ணணும்னா இல்லை பே சார்ஜ் கொடுக்கணுனாக்கா அது கிராண்ட் SCRB கிராண்ட்னு ஒரு கிராண்ட் அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு அது கிடைக்கும். அந்த SCRB கிராண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு 10,000 இல்லை 20,000 இல்லை 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளோ கிராண்ட்டை பொறுத்தது. அது நீங்கள் அவுட்ரீச் இல்லை கம்யூனிகேஷன் பண்ணியே ஆகணும். அது ஒன்று தான் மேண்டேட்டட். இது வைக்கிறோம் சர்வ் கிராண்ட்டில். அது என்ன மாதிரி பண்ணலாம் டாக்குமெண்ட் இருக்குது. இது மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இது மாதிரி பண்ணலான்னு டாக்குமெண்ட் இருக்குது. அது நிறைய பேர் கேட்பாங்க, நான் எப்படி செலவைக்குன்னு தெரியல, நான் ஏதோ பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்ச நிறுவனத்தில் போய் நீ சொல்லுங்க, என்னவோ பண்ண வேணா, நான் சொல்கிறேன் என்ன பண்ணுவோம், எங்கே துட்டு தாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது தான். ஸோ தட்ஸ் ஒன் வே டு டூ இட். ஸோ சில பேர் பண்ணுவாங்க. ஸோ சம் பீப்புள் டூ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் டிபெண்டிங் ஆன் வாட் தே வாண்ட் டு. சில பேர் என்ன கேட்பாங்க, எப்படி பண்ணணும், சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் சம்திங் ஃபார் யூ டு ஆக்சுவலி யூஸ். இஃப் யூ நோ சயின்டிஸ்ட் ஹூ ஹேவ் அ கிராண்ட்டில் அவுட்ரீச்சுக்குன்னு தனியாக ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கு. அது பண்ணி ஆகணும், ரிப்போர்ட்டும் பண்ணி ஆகணும். ஸோ தட் சம்திங் டு நோ. ஐ ஜஸ்ட் எண்ட் வித் 3 or 4 பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து லாங்குவேஜ் இஷ்யூ சொன்னேன் சயின்டிஸ்ட்க்கு ப்ராப்ளம் அப்படின்னா. இன்னும் நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் செக்ஷன் இருந்து கூட நிறைய பேர் ஏன் இருக்குதுன்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி, இதனால PhD நிறைய வருமா? ஏன் சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அவுட்ரீச் பண்ணணும் நிறுவனத்தில். ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த வருஷத்தில் PhD நிறைய அப்ளிகேஷன் வரணும், இல்லை இப்போ வரலன்னா கொஞ்சம் கழிச்சு வரணும்பாங்க. ஏன் தட் இஸ் நாட் த மோட்டிவேஷன் ஃபார் ஐ டோன்ட் கேர் இஃப் எனிபடி ஜாயின்ஸ் PhD நாட். எனவே நாங்கள் ஒரு வருஷம் 10 பேருக்கு கொடுப்போம், PhD கொடுப்போம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃப் பண்ணுவோம். அப்புறம் வேலைக்கு வந்தாங்கனாக்கா ஒரு வருஷத்தில் ஒரு வேலை தான் கிடைக்கும். ஸோ இத்தனை பேர் PhD பண்ணால் நிறைய பேர் PhD பண்ணால் அப்புறம் யார் வேலை கொடுக்குறதுன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ but that is one big motivation institutes have.
பிஹெச்டி அப்ளிகன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது பிஆர். ஸோ தட் இஸ் சம்திங் யூ நீட் டு கான்ஸ்டன்ட்லி பேலன்ஸ், சேயிங் ஓகே வில் டூ சம் ஆஃப் தட் பட் வில் ஆல்சோ டூ வாட் இஸ் useful to people. So that is something you have to keep doing. But the second important point is சொல்லுவாங்க, ஸோ த சர்வ் கிராண்ட் சேஸ் நீங்கள் கிராண்டு கிடச்சிருந்தாக்க நீங்கள் போய் அவுட்ரீச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் தென் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்கள நான் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அனுப்பாததே எனக்கு ஒரு பெரிய வேலை. எப்படி அனுப்பாத வைக்கிறதுங்கிறதே பெரிய வேலை. எனக்கு அவங்க பேசினாங்கனாக்கா குழந்தைகளுக்கு இருக்கிற விஞ்ஞானத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ எப்படி பேசுறதுன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு மொத்தம் ட்ரைனிங் இல்லை, விஞ்ஞானிகளுக்கும் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அதை பண்ணுறதுக்கும் ஒருத்தரும் கிடையாது. இப்போ இந்த நீங்கள் 2022 டிஎஸ்டி எஸ்எஸ்ஆர் டிராஃப்ட் அமல் படுத்தலைங்கிற அந்த படுத்தாத டிராஃப்டில் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆங்கரிங் சயின்ஸ் இன்ஸ்டியூட் சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சயின்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த சயின்ஸ் இன்ஸ்டியூட் லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு போய் என்னென்ன தேவையாக இருக்கோ, என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கோ, லைக் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ், ஃபிஷர் கம்யூனிட்டிஸ் எக்ஸெட்ரா தேவையை தென் ஐடென்டிஃபை இட், தென் டாக் டு த இன்ஸ்டியூட்ஸ், then help them come up with an outreach program, train them in communication, etc. That is the idea. If do it well, then it's fantastic. But then training the scientist is an extremely good, is something very important. இல்லைனாக்கா நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிச்சேன், நான் ஃபோனில் டைப் பண்ணிட்டேன், ஸோ சயின்டிஃபிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு டைப் பண்ணேன், ஆட்டோ கரெக்ட் வந்து சயின்டிஃபிக் சூசைடல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. ஸோ தட் இஸ் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ட்ரெயின் சயின்டிஸ்ட் ப்ராப்பர்லி, அன்ஃபார்ச்சுனேட்லி. லாஸ்ட்லி இப்போ நீங்கள் சயின்ஸ் இன்ஸ்டியூட் மொத்தம் விட்டீங்கன்னாக்கா we will do what is easiest for us. Easiest thing for us to do is to give talks to a nearby CBSE English medium school. Okay, that is something very easy for us to do. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, நானும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதோட நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே போகிறதுங்கிறது இட் நீட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிகேஷன் பட் ஆல்சோ சம் அவேர்னஸ் and exposure to people like you who will tell us, look, this is useless, you have to go beyond that. So all of that is included in scientific social responsibility, and it's not easy, but I think these are the avenues by which we can start. So I'll stop there. Thank you. ஸோ அடுத்ததாக சேர். அன்பு நண்பர்களே வணக்கம். இதற்கு முன்னால் பேசிய எல்லாருமே ஒழுங்காக தமிழ் பேச இயலாததற்கு ஒரு மன்னிப்பு கற்றுக்கொண்டு தான் ஆரம்பித்தார்கள். நானும் அதையே செய்ய வேண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் படித்ததும் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். அண்ட் டெக்னிக்கலாக, அதாவது ஒரு கணித ஆராய்ச்சியாளராக வந்த பிறகு இந்த டெக்னிக்கல் விஷயங்களை தமிழில் பேசுவது என்பது ஓரளவு கடினமான விஷயம்தான். ஏனென்றால் இது எங்களுக்கு பழக்கமே இல்லாத விஷயம். அப்படி இல்லாமல் தமிழிலே பேசக்கூடிய விஷயங்கள் என்றால் அது மிகவும் எளிதாக பண்ண முடியும். உதாரணமாக நான் பம்பாயில் ஆராய்ச்சி மாணவனாக இருந்த நேரங்களில் பம்பாய் தமிழ் சங்கத்திற்கு சென்று அங்கு தமிழ் இலக்கியங்களை பற்றி தமிழில் பேசியிருக்கிறேன். அதுபோல தமிழ் இலக்கியங்களை பற்றி தமிழில் பேசுவது என்பது ஓரளவு எளிதான விஷயம். ஆனால் கணிதத்தை பற்றி தமிழில் பேசுவது என்பது கணிதத்தை நம்ம தமிழில் படிக்கவே இல்லை. நான் ஹைஸ்கூலில் படித்த பிறகு கணிதத்தை படிக்காத பொழுது இது கொஞ்சம் கடினமான விஷயமாகத்தான் உள்ளது. இந்த ஆர்கனைசர்ஸ் என்னை பார்த்து இது போல சமூக பொறுப்புகள், இது போல அறிவியல் நிறுவனங்கள் சமூக பொறுப்புகள் என்பதை பற்றி உள்ள ஒரு பேனல் டிஸ்கஷனில் நீங்கள் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நான் இந்த நிறுவனத்துடன் தொடர்பு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்புடையவனாக இருந்தேன். இப்பொழுது அப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டேன். ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிறுவனத்தில் இருந்தேன். அவர்கள் ஒருவேளை நான் இந்த நிறுவனத்தில் இருந்த பொழுது இந்த நிறுவனம் மிகுந்த சமூக பொறுப்புகளை ஆற்றியிருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, அப்படி இருப்பதனால் அதை பாராட்டுவதற்காக என்னை இதில் போட்டியிருக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு நினைப்பு. அந்த உடனே சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது தெரிகிறது அது இல்லை என்று. அதை பற்றி பின்னால் வருகிறேன். இந்த நிறுவனத்தை பற்றி முதலில் சொல்ல வேண்டும். அவர்கள் அந்த நிறுவனத்தை, இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் வந்து இருக்கிற வழியே இது எந்த மாதிரியான நிறுவனம், இங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று எனக்கு புரியவில்லை. இது அட்டாமிக் எனர்ஜி கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம்.
இது ஒரு முழுமையான ஆராய்ச்சி நிறுவனம். இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் கணிதம், இயற்பியல், கணினியியல், பயாலஜி என்று 4 சப்ஜெக்ட் தான் உள்ளன. இதில் ஆராய்ச்சி செய்வதுதான் இங்கே உள்ள நிறுவனத்தின் வேலை. இந்த இயற்பியலிலும் கணினியியலிலும் பயாலஜியிலும் இங்கு லேபரேட்டரி கிடையாது. அதனால் பேப்பர் பென்சில் ஆராய்ச்சி மட்டும்தான் இங்கு செய்கிறோம். எந்த விதமான லேபரேட்டரி ஃபெசிலிட்டி இல்லாத இதுதான் இந்த நிறுவனம். இப்படிப்பட்ட நிறுவனம் எந்த விதத்திலும் ஒரு சமூக பொறுப்பை செய்ய முடியும் என்பது முதல் கேள்வி. ஏன்னா எங்களுக்கு தெரிந்ததே கொஞ்சம் கணிதம், கொஞ்சம் இயற்பியல், கொஞ்சம் கணிதவியல் தான். எங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் அருகிலுள்ள கல்லூரிகளுக்கு செல்வது, அருகிலுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு செல்வது, அங்கு குழந்தைகளுக்கு 1 வாரம் 10 நாள் இருந்து பாடம் நடத்துவது. இதுதான் எங்களால் செய்யக்கூடிய விஷயம். இந்த விஷயங்களை நாங்கள் ஓரளவு நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிறுவனத்தில் உள்ள ஏராளமான பேராசிரியர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர இந்த சயின்ஸ் அகாடமிஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதை எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. 3 சயின்ஸ் அகாடமி இருக்கிறது. ஒன்று பெங்களூரிலும், ஒன்று டெல்லியிலும், ஒன்று அலகாபாத்திலும். இந்த சயின்ஸ் அகாடமிஸ் இது போன்ற அவுட்ரீச் ப்ரோக்ராம்களுக்கு பணம் தருகிறார்கள். இதில் நான் ஓரளவு சம்பந்தப்பட்டிருக்கிறேன். இந்த இதில் தான் முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் தங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் செய்வதற்கு அலகாபாத் அகாடமியில் இருந்து செய்த வளர்த்துக்கு அது சம்பந்தமாகத்தான் நான் திருவாரூர் சென்றிருந்தேன். இதை தவிர நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும் என்பது அடுத்த கேள்வி. ஒன்று, பெண்களுக்காக தனியாக ஏதாவது செய்ய முடியுமா என்பது. மதியத்துக்கு பிறகு காலையிலோ பேசிய ஒருவர் நோபல் பரிசு பற்றியும், நோபல் பரிசு எப்படி பெண்களுக்கு மறுக்கப்பட்டது என்பதை பற்றியும் பேசினார். ஆனால் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும் கணிதத்தில் நோபல் பரிசு கிடையாது என்று. இந்த நோபல் பரிசுக்கு பதிலாக வேறொரு பரிசு ஒன்று வைத்திருக்கிறோம். அதற்கு ஃபீல்ட்ஸ் மெடல் என்று பெயர். இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் 1900 இருக்கிறது. சுமார் 120 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. 2000 வரை ஒரு பெண்மணிக்கும் அது தரப்படவில்லை. 2000க்கு அப்புறம்தான் இந்த கடைசி 2 மீட்டிங்கில் தான் 2 பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒன்று மிகவும் முக்கியமானது. இது இங்கே கணித ஆராய்ச்சி செய்யும் எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கிறது. இங்கே ஒரு பெண்மணி ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்கிவிட்டார் என்பது ஒரு உற்சாகமான விஷயம். இந்த உற்சாகத்தை நாம் தூண்ட வேண்டும். அதற்காக சொல்லப்போனால் 10 நாட்களுக்கு முன்னால் 15 நாட்களுக்கு முன்னால் விமன் இன் மேத்தமேட்டிக்ஸ் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அதில் ஏராளமான பெண்கள், ஆராய்ச்சி மாணவிகள் வந்திருந்தார்கள். இது போன்று ஒரு பெண்மணிக்கு 2 பெண்மணிகளுக்கு இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் கிடைத்தது என்பது ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் அதை என்ன செய்ய முடியும் என்று அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒன்றாக இருந்தது. இப்பொழுது எனவே எனக்கு ஒரு எண்ணம், இந்த நிறுவனமானது, இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது சமூக பொறுப்புக்கு என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது என்று. இந்த எண்ணம் கொஞ்சம் உடைந்தது. நான் போன வருடம் திருவாரூர் சென்றிருந்த பொழுது, இங்கே மந்திரிமாவை பார்த்த பொழுது, இப்படி அங்கு சென்று சில கல்லூரிகளில் அல்லது சில பல்கலைக்கழகங்களில் 1 வாரம் 10 நாள் இருந்து அங்கு பாடம் நடத்துவது மட்டும் நம்முடைய சமூக பொறுப்பு கிடையாது. இது ஒன்று சின்ன சமூக பொறுப்பு, இதற்கு மேல் அதிகமாக இருக்கிறது. இந்த எண்ணம் இந்த கான்ஃபரன்ஸை நான் அட்டன் பண்ண பொழுது மிகவும் பலப்பட்டது. இந்த 3 செஷன் இருந்தது. இந்த 3 செஷனில் கேட்டேன்,
மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் மதியத்திற்கு பிறகு வந்த முதல் செஷன் மிக மிக சிறப்பாக இருந்தது. அது நம்ம சமூக பொறுப்பு என்றால் என்ன, அந்த சமூக பொறுப்பை நிகழ்வாக செய்திருக்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், இந்த ஆர்கனைசேஷன் நிறுத்தார்கள் இந்த நிறுவனம் ஓரளவு முன்னால் பேசியவர்கள் போல இல்லாததால் ஓரளவு பணத்திற்கு அவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லாத ஒரு நிறுவனம். ஏன்னா அட்டாமிக் எனர்ஜி கீழே இருப்பதனால் பணம் என்பது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நிறுவனம் எவ்வளவு சமூக பொறுப்புகளை செய்திருக்க வேண்டுமோ, எவ்வளவு சமூக பொறுப்புகளை செய்திருக்க முடியுமோ அத்தனையும் செய்யவில்லை நீங்கள் என்று சுட்டி காட்டுவதற்காகத்தான் என்னை நீங்களும் பேசுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னீங்களோ என்று தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் இதை ஓப்பனாக விட்டுவிடுவோம். எனவே உங்களுடைய கருத்துக்களை சேர்த்தவர்கள் இது போன்ற நிறுவனங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம ஒரு கலந்துரையாடுவோம். இந்த கலந்துரையாடலுக்கு முடிவில் என்ன செய்ய வேண்டும் ஒரு சார்ட் போடுவோம், ஒரு பிளான் பண்ணுவோம், அதுபடி செய்வோம். இல்லை, ஸோ விஞ்ஞான நிறுவனங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குன்னா அது வழிகாட்டின நிறுவனத்தில் மேத்ஸ் சயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட். ஸோ யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் தட். நவ் யா சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சந்திரசேகரன். ஸோ இத்தனை பேர் கல்பாக்கம் தெரியும்னு தெரியல. ஸோ இந்த ஈசிஆரில் போனீங்கன்னா மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்காங்க, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்னு இருக்குது. ஸோ எங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இருக்கிற நிறுவனம் தான். ஸோ இது என்னை ஒட்டி சத்யநாராயணா பேசும்போது இந்த சோஷியல் அந்த ஃபண்டு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில பாயிண்ட் சொல்கிறான். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இருக்கக்கூடிய என்பிசிஎல் அப்படின்றது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னா சிஎஸ்ஆர் எலிஜிபிள். அவங்களுக்கு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சமுதாய பொறுப்புன்றது அவங்களுடைய ஒவ்வொரு பட்ஜெட் பிளான்லேயுமே உண்டு. அதாவது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 1000 மெகாவாட் பவர் இது பண்ண கூடங்குளத்தில் ஆண்டுக்கு 12 கோடி சிஎஸ்ஆர் சாங்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதை பண்ண பிறகு மக்கள் அது எப்படி பாழ்படுத்துகிறாங்கன்றது வேற விவாதம். ஆனால் சோஷியல் இதுக்காக பணம் ஒதுக்கீடு இல்லை அப்படின்ற தவறான புரிதல் நான் பார்க்குறேன் ஒன்று. அதுக்கப்புறம் ஐஜிகார் போன்ற ஆர்என்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்வச்தா பக்வாடான்ற தூய்மை பாரத இயக்கம். ஸோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க டாய்லெட் இஷ்யூன்றது. இந்த ஸ்வச்தா பக்வாடா மூலமாகவும் டாய்லெட் இது கட்ட முடியும். அதாவது ஃபண்டு இல்லை அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்லேருந்து நீங்கள் சொல்கிறதுனால தவறான தகவல் தோழர்களுக்கு போகக்கூடாதுன்றதுனால அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது 2 நாளைக்கு அது முன்னாடி 5 ஆண்டு திட்டங்கள் இருந்தது. ஸோ டிஏயில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ விஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் இதில் நடந்த இதில் கூட என்னுடைய துறையில் இதில் இப்போ ரேடியேஷன் அவேர்னஸ் செக்ஷனில் என்னுடைய இதில் இருக்குது. நானே 2 கோடிக்கு சைன் பண்ணியிருக்கேன். அதை அடுத்த 3 வருஷத்துக்கு வெறும் பப்ளிக் அவேர்னஸ் ரேடியேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக மட்டுமே இப்போ அதனால் ஃபண்டு இதுன்றது டிஏயில் சார் சொன்ன மாதிரி டிஏயில் இட்ஸ் நாட் ஏ பிக் இஷ்யூ, பெரிய விஷயம் கிடையாது. லக்கி கம்பேர் டு என்ஐஓடி கொஞ்சம் லக்கின்னு சொல்லலாம். அதில் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சொன்னது அப்படி தான் இருந்தது. இல்லை அதாவது ஃபண்டு அவைலபிலிட்டி இருக்குன்னு இல்லைன்னு நான் சொல்லலை. நான் இல்லை சொன்னீங்க இல்லைன்னு நான் சொல்ல வரலை. நான் சொன்னது நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அலாட் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்லேயே ப்ராஜெக்ட் எழுதும்போதே கேள்வி எல்லா கேள்விகளும் சேர்த்து ஒரே மாதிரி சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் எதை கேள்விகளை கொண்டு வச்சுக்குவோம். அதாவது கேள்விகள் கருத்துகள் உங்களோட அபிப்பிராயங்கள் இதை எல்லாத்தையும் முதல்ல கலெக்ட் பண்ணிக்குவோம். எல்லாத்துக்கும் சேர்த்து 5 பேரும் ஒரு உடைய மாதிரி சொல்லி இல்லை. அதாவது நான் இது மட்டும் நம்ம இது கவுண்டர் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபண்ட் அவைலபிலிட்டி ஃபண்ட் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எங்கள் மினிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபண்டுங்கிறது ஆக்சுவலாக நம்ம கையில் வரணும். அந்த மொடாலிட்டிஸ் இருக்குது. இதை எடுத்து நம்ம செய்கிறதுக்கு முற்படும் போது ஏற்படக்கூடிய சவால்கள்
அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்டல் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சச்சதா பக்காடா யூஸ் பண்ணியே நாங்களே ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாய்லெட்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஃபண்ட்ஸ் இருக்குது, நாங்களே பண்ணியிருக்கோம். ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்வச்சதா பக்காடாலையும் பார்த்தீங்கனாலும் இல்லை மற்ற எதுலேயும் பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு அலாட் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்து மிக குறைவு. மேபி உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், உங்கள் மினிஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கலாம். இல்லை அதான் அது வந்து உங்கள் இது நிறுவனத்தை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. அதான் இல்லை ஓகே. I think நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த டாபிக்கு இட் வில் பி பெட்டர் இஃப் வி கெட் இன்ட்ரடியூஸ்ட். ஐ எம் ரெப்ரசன்டிங் எ செக்டார் தட் இஸ் கம்யூனிட்டி ரேடியோ ஆஃப் மினிஸ்டர். லைக் தமிழ்நாடுல வந்து நாங்கள் ஒரு 50 கம்யூனிட்டி ரேடியோஸ் இருக்கிறோம், லைசன்ஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட். ஸோ இங்கே எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிடைக்கிறதில்ல, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பேசுகிறதில்ல. ஐ மீன் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபிஷர்மேனால் எல்லா ஃபிஷர்மேனும் கடலுக்கு போக தெரியும், எல்லாருக்கும் மீன் பிடிக்க தெரியும். ஆனால் எல்லாருனாலையும் போய் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் பற்றியோ இல்லாட்டி கடல் வளத்தை பற்றியோ பேச தெரியாது. அது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லேயுமே எங்களுக்கு நிறையா பேர் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அவுட்ரீச் எங்கே போய் பண்ணுறதுன்னு, நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் யாரை வச்சு அவுட்ரீச் பண்ணுறதுன்னு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் பிரிட்ஜ் இஃப் யூ கேன் கனெக்ட் வித் அஸ். ஐ எம் ரெப்ரசன்டிங் கடலோசை FM 90.4 ராமேஸ்வரமில் இருந்து. ஸோ வி ஆர் அ கம்யூனிட்டி ரேடியோ ஆப்ரேட்டிங் ஃபார் ஃபிஷர் ஃபோக்ஸ். We deal with climate change, life below water, disaster management and all. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு 7 கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்கிறோம் தமிழ்நாடு கோஸ்டல் லைனில். ஸோ இட் வில் பி கிரேட் இஃப் யூ கேன் யூஸ் எஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்களுமே சஸ்டைனபிலிட்டிக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து என்ன நினைக்கிறீங்க? இட் வில் பி லைக் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு 10க்கு 10 ஃப்ளெக்ஸ் அடிக்கணும்னா என்ன காஸ்ட்டோ அதுதான் எங்களுடைய ஒரு எபிசோடோட காஸ்ட். ஸோ you can use us. Thank you so much. சார் வணக்கம். குறிப்பாக நான் இந்த இன்ஸ்டியூட்டோட சம்மந்தப்பட்ட சில கேள்விகள், ஒரே ஒரு கேள்வி தான். நம்முடைய இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அது நல்ல நில எடுப்பு சமயங்களில் உருவான எதிர்ப்புகள், அது சம்பந்தமாக அன்றைய தேதிகளில் பத்திரிகைகளில் வந்த ஊடகங்களில் வந்த பல்வேறு விமர்சனங்கள், அது குறிப்பாக இதில் முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது இதோட டிஐயோட அவுட்ரீச் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அந்த அதனாலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து தோல்வியுற்ற நிலையில் இருக்குது. பட் இதுக்கு இப்போ உயிர் இருக்க இல்லைங்கிறது எனக்கு தெரியல. பட் அது அப்படியே இருக்குது, டார்மெண்ட்ரியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி இந்த அவுட்ரீச் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்துக்கு இது இந்திய கம்யூனிட்டியோட இல்லை இது எப்படி நம்ம பார்க்குறோம், இதுலேருந்து வர்ற நமக்கு கிடைக்கிற லெசன் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தேவை. சரி, இப்போது இங்கே வந்து சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ்ன்ட்டு ஒரு டீம் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறோம். பாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக பல்வேறு அமைப்புகளில் அறிவியல் சார்ந்த பணிகளை முன்னெடுத்து முக்கியமாக கிராமப்புறங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். இவங்க கம்யூனிட்டி ரேடியோ பற்றி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வு கொடுக்குறோம். இப்போ நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் சார் சொன்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். அது என்னன்னா, இப்போ ஐஜிகாரை பற்றி ஒரு குறிப்பிட்ட அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கோ அவங்க யாரோட கான்டாக்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்குது. அவங்களால எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்கிறாங்க. அப்போது இது மாதிரி இருக்கிற ரிசர்ச் இன்ஸ்டியூஷனை இப்போ எங்களை மாதிரி நாங்கள் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து அது சார்ந்த ஒரு தகவல் கிடைச்சா இன்னும் டெப்த்தாக, இஃப் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பலகையோட விக்யான் பிரசாரோட ஒர்க் பண்ணுறோம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா நார்த் ஜோன் சவுத் ஜோன் பிரிக்கும் போது கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அது எப்படி நம்ம குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் நம்ம நடத்துகிறோம். ஸோ ஆக இது மாதிரியான பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூஷனை
கனெக்ட் வித் யாரெல்லாம் சயின்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களோ அவங்களோட ஒரு கனெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக வந்து சமுதாயத்துக்குள்ள முக்கியமாக பிலோ பாவர்ட்டி லைன், ஸோ யாரெல்லாம் வந்து அந்த 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 லெவலில் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி நம்ம கொண்டு போகலாங்கிறது ஒரு கொஸ்டினாக நான் வைக்கிறேன். ஏன்னா அச்சா நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அவுட்ரீச் பண்ணுறச்சு நாகப்பட்டினத்தில் ஸ்னேகான்னு ஒரு என்ஜிஓ இருக்குது. ஸோ மீனவருடைய இதுக்கு அவங்க வந்து விமன் கூட நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஃபார் ரூரல் விமன்னு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். இன்ஸ்டிடியூஷ்னலாக வந்து நம்ம மறக்கிற ஒரு செக்டர் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். ஸோ நாங்கள் நடத்தின ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே எங்களுடைய ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கு. அண்ட் ஒவ்வொரு ரிப்போர்ட்லேயும் அவங்க ஃபோட்டோகிராஃப் போட்டுருச்சு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அது வந்து ஒரு at that level it is something which is important. பட் அங்கே வந்து we involve the NGOs. ஸோ எப்போவுமே வந்து என்ஜிஓஸோட தொடர்பில் இருக்கும். ஸோ that is one way in which we are able to bridge the gap. ரெண்டாவது, I will actually respond to this thing about the toilets. Money is one part. The mindset is the other part. ஏன்னா டாய்லெட் கட்டிடலாம், அங்கே பாத்ரூம்குள்ளே வந்து டஸ்ட்பின் வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற அவஸ்தை. I will give you a whole history about how difficult it is to convince the men that it requires a different set of dustbins in the bathroom. Right. And some of us were discussing, women in the padana, what about the gender spectrum? To get a gender neutral bathroom, it's still not possible. It's not just money, it's an attitude problem. And adi eppadi set பண்ணுவோங்கிறது it's a bigger issue. Money, we can get it through somebody's CSR, if not our own institutes, from someone else. But is the attitude, I think that was what he was referring to. Women ku bathroom na வந்து it becomes a debate point. Sir, this is a reality. I mean, you might be saying something different, but this is a struggle that we have. டிஃப்ரெண்ட் இது சொல்ல மேடம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கவர்மெண்ட் இந்த அமர்வினுடைய நோக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் யூனிவர்சிட்டிஸ்ன்றதுக்குள்ள ஃபண்டு வருதா, அந்த ஃபண்டு எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அது சரியாக போகுதா, மைண்ட் செட் அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள். அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், டிஐயிலிருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா யார் ஃபண்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் சயின்டிஸ்ட், மொத்த விஞ்ஞானி யாராக இருக்கலாம். இப்போ நீங்கள் யாருடைய மைண்ட் செட் ஆட்டிடியூட் சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? திஸ் இஸ் வாட் மை கொஷன். Institutional. That is what we are saying. We are saying it's not just money, it's an institutional. It's individuals, sir. At the end of the day, an institution is made of the individuals there. And இல்லை சார், காலையிலேருந்து நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கோம். லைக் சென்சிட்டிவிட்டி, வெதர் இட் இஸ் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் ஜெண்டர் இஷ்யூஸ், வி ஆல் நீட் டு பி ஹைலி சென்சிட்டைஸ்ட். ஸோ ஒரு இஷ்யூ வரைச்சு அது வாதமாகவே போகணுங்கிற அவசியம் இல்லை. விமென்க்கு பாத்ரூமா, எஸ், இட்ஸ் a necessity. நான் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அமர்வில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சிஎஸ்ஆர் பண்ணுறாங்களா இல்லையா, ஏன்னா இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு கேள்வியும் இங்கே இல்லை. சிஎஸ்ஆர் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்கல. இல்லை, நான் ஆரம்பிக்கும் போது சிஎஸ்ஆர் கம்மியாக பண்ணுறாங்க பப்ளிசிட்டி டிவிஷன் சொல்லும்போது வந்து இது. ஆனால் மக்களுக்கு தவறான இது என்னன்னா, அரசாங்கத்தில் சரியாக பணம் ஒதுக்கலையோ அப்படின்ற இது போய் இங்கே யாருமே அதை சொல்லலை சார். மாதிரி வரக்கூடாதுன்றது இல்லை. ஏன்னா நான் உட்கார எனக்கு அப்படி தான் தோணுது. இப்போ நான் ஒரு நார்மல் அவர் சொன்னது சயின்டிஸ்ட் கம்யூனிகேட் பண்ணல, நாங்கள் சொல்கிறது மைண்ட் செட் சரியில்லை. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, இப்போ அதாவது தேனியில் வந்து நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வரலை அப்படின்றதுக்கு பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம் சரியில்லை அப்படின்ட்டு என்ன பதில் அவங்களுக்கு சொல்ல போகிறோம் நம்ம? அது அதே மாதிரி தான் சார். ஒரே ஒரு ஒன்லைனில் நான் சொல்லுறேன். ஃபண்ட் அவைலபிலிட்டி அண்ட் ஃபண்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் இஸ் தேர். அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. அந்த ஃபண்டை வந்து எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து 10 lakhs இல்லை 10 crores அலாட் பண்ணிடலாம். It will be in your kitty. Okay. But someone has to take it, approve it, someone has to give the proposal. All these logistics, யார் பண்ணுவா சொல்லுங்கள்? I'm a scientist. Okay. Should I give the proposal? My job is to do the research. யாரோட ஜாப் இதுன்னு சொல்லுங்கள். Is there any responsibility fixed or any plan is fixed for that? சார் சொன்னார் ஒரு தனி அவுட்ரீச் யூனிட்டே பண்ணியிருக்காங்கன்னு. தட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். அதே மாதிரி நீங்கள் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அவுட்ரீச்சுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வச்சு அண்ட் சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபில் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் வைக்கணும். யூ ஹாவ் டு மேக் எ ப்ரோக்ராம்.
இந்த முறையில் இதை செய்யணும், இந்த ஃபண்டை இப்படி அதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வந்து அவங்க வந்து ஒரு 7 கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாடு கோஸ்ட்டில். ஸோ தமிழ்நாடு கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷர் பீப்புளோட ஒரு லிங்க் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி NIOT, ஐ சப்போஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட் மோர் ஃபிஷர் பீப்புளோட லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறதுக்கு, பிகாஸ் ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன் டு ஹூம் சயின்ஸ் இன்னைக்கு போய் ரீச் ஆகலை, இந்த ஒரு கான்சியஸ்னஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஹைலைட். I also want to add to something, but before that, I just want to say, today and tomorrow, we all hear from various backgrounds with different lived experiences. So let us acknowledge each other's experiences and respect them. I think that's a good policy to have moving forward. So there is, I think, a couple of things I want to say. One, there is a WhatsApp group which has both science journalists and scientists who want to talk to journalists. இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கீங்கன்னு தெரியல, இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. ஸோ TV is there, I am there. This started a year and a half ago. It's been very useful. அதில் 2 விதமான மெசேஜஸ் வரும். ஒன்று ஜேர்னலிஸ்ட் எனக்கு இந்த டாபிக் பற்றி நான் ஒரு எழுதணும், அதுக்கு யாரெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்காங்க சொல்லுவாங்க. யாராவது இந்த எக்ஸ்பர்ட் இருக்காங்க, இந்த சயின்டிஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. இன்னொன்று சயின்டிஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேச விரும்புகிறேன், யார் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜேர்னலிஸ்ட் நான் வரேன்னு சொல்லுவாங்க. அது 2 விதமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் கம்யூனிட்டி ரேடியோ இஸ் ஜேர்னலிசம். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஜாயின் தட் குரூப் ஸோ தட் யூ கேன் ஆஸ்க் மீ ஆர் TV and you can join the group. ரெண்டாவது, இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் பெங்களூரில் சொன்னார். ஸோ தே ஹேட் மேட் அ லிஸ்ட் 2 years ago. I think it's not very current, but we can look at that. 2 years ago, they made a list saying யாரெல்லாம் சயின்டிஸ்ட் அவுட்ரீச் இல்லை சயின்ஸ் கம்யூனிகேஷன் இல்லை ஜேர்னலிஸ்ட் பேச விரும்புகிறாங்களோ அது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி பண்ணாங்க. ஒரு கூகுள் ஃபார்மில் என் பேர், எந்த நிறுவனம், என்னோட தீம், என்னோட வேலை இருக்கிற டாபிக் என்ன, நான் என்ன மாதிரி அவுட்ரீச் கம்யூனிகேஷன் நான் பண்ண விரும்புகிறேன்னு தென் இட் பிகேம் அ ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் பப்ளிக் ஆன் த இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வெப்சைட். May not be updated, but அதுவும் நீங்கள் பார்க்கலாம். So that's the second piece of information.